கடலூர் மாவட்டம் ஆர்சி கோவிலாங்குப்பம் கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமையான புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர் பவனி விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆடம்பர தேர் பவனியில் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக திமுக பொருளாளர் ஏவி சாரதிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதத்தை சிரித்தபடியும் தப்பாக பாடிய ஒன்றிய குழு பெருந்தலைவர் வேல்முருகனின் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாமக்கல்லில் உள்ள கமலாலய குளத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத்தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அருகிலுள்ள ஆட்டோமொபைல்ஸ் உள்ளிட்ட கடைகளில் தீ பரவிய நிலையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் மாசி மாத பௌர்ணமி தினமன்று இருளர் இன மக்கள் குடில்கள் அமைத்து தங்கி குலதெய்வத்தை வணங்கிய நிலையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் 10க்கும் மேற்பட்ட இருளர் இன ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை அருணாச்சல ஈஸ்வரர் கோயில் தெருவில் சென்னை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், விகிதச்சாரா அடிப்படையில் தான் மறுசீரமைப்பு செய்ய வேண்டுமே தவிர மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என வலியுறுத்தி பேசினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே திமுக கட்சியின் சார்பில் ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமாக கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பங்கேற்று மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக தங்களது கண்டன உரையாற்றினர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், சென்னையில் 22ஆம் தேதி தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்திற்கு 7 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க உள்ளனர் என்றும், கர்நாடக துணை முதல்வரை தமிழக அரசு சார்பில் நேரில் சென்று அழைத்துள்ளனர் என்றும், கர்நாடக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மேகதாது அணை கட்ட ஆயத்தமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும், அவர்களை தமிழகத்திற்கு அழைக்கக்கூடாது என்று 8ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டேன். ஆனால் கர்நாடகாவை அழைத்து காவிரி பாசன விவசாயிகளுக்கு தமிழக முதல்வர் துரோகம் செய்துள்ளார் என குற்றம் சாட்டி பேசினார். 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பொது நிதிநிலை அறிக்கை நாளை 17ஆம் தேதியும், வேளாண்மை நிதிநிலை அறிக்கை நாளை மறுநாள் 15ஆம் தேதியும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி இருப்பது மத்திய அரசு உள்நோக்கத்தோடு செயல்படுவதை காட்டுகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஈரோடு வந்துள்ள முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார்.
மதுரை மாவட்டம் மேலூரில் திமுகவின் சார்பாக நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் பேசிய திமுகவின் சிறப்பு பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக கட்சி தங்களின் பங்காளி கட்சி எனவும் ஒன்றிய அரசு நடைமுறைகளுக்கு வாயை மூடிக்கொண்டு இருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். எதிர்க்கட்சியான அதிமுகவை தங்களின் பங்காளி கட்சி என திமுக சிறப்பு பேச்சாளர் பேசியது தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு இன்று காஞ்சிபுரம் மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறி துணி நூல் அமைச்சர் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை வந்தடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், வட இந்தியாவில் இருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தில் பேசுவது கிடையாது என்றும், ஹிந்தி பேசக்கூடியவர்கள் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டுவர முயற்சிக்கிறார்கள் என்றும், தமிழக மாணவர்கள் அறிவாளிகளாக மாற்றுவதற்காக அல்ல, ஹிந்தியை பேச வேண்டும் என்பதற்காக ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே மொழி என்பது அல்ல, இது அவர்களின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக உள்ளது என விமர்சித்து பேசினார். இந்தியை யார் வேண்டுமானாலும் படிக்கட்டும், யார் வேண்டுமானாலும் சொல்லித் தரட்டும், அதை யாரும் தடுக்கவில்லை. எத்தனையோ கேந்திரிய வித்யாலயாக்கள் இங்கே இருக்கின்றன. அதே போல சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் இந்தி சொல்லித் தரப்படுகிறது. யாரும் போய் அதை தடுக்கவில்லை, எதிர்க்கவில்லை, மோதலில் ஈடுபடவில்லை, வன்முறையில் ஈடுபடவில்லை. இந்தி பிரச்சார சபா சென்னையிலே இருக்கிறது. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. யாரும் அதை எதிர்க்கவில்லை. வேலூரில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கு பெற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், மேடையில் வீரவசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் என்னோடு நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், எடப்பாடி சொல்வது நல்ல கூத்தாக உள்ளது என விமர்சித்து பேசினார். திருவண்ணாமலை அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்டு தொடர்ந்து தொந்தரவு செய்த பைனான்சியரை வெட்டி கொன்ற 7 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த பைனான்சியரான ஐயப்பன் என்பவரை கொலை செய்த 7 பேரை போலீசார் சிறையில் அடைத்தனர். திருவாரூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்த வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2023ஆம் ஆண்டு வழிப்பறியில் ஈடுபட்ட சரவணகுமார், விக்னேஷ், கனகவேல் ஆகியோரை கைது செய்யப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நகராட்சி ஆரம்ப பள்ளியில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறைகள் திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சந்திரகாசி என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை குண்டர் சட்டத்தின் கீழ் போலீசார் சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் உலக மகளிர் தின விழாவை ஒட்டி 300க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் இலவச சேலைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ரூரல் ஸ்டார் தொண்டு நிறுவனர் டொமினிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினால் ஆலத்தூர் மற்றும் வேப்பந்தட்டை வட்டாரத்தினை மேம்படுத்தும் வகையில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் போக்குவரத்து செலவிற்காக 300 ரூபாய் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்க தலைவராக தன்ராஜ் வெற்றி பெற்றார். வழக்கறிஞர் சங்க தலைவர் தேர்தலில் 262 வாக்குகள் பதிவாகிய நிலையில் தன்ராஜ் அதிக வாக்குகளை பெற்று தலைவராகினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பேருந்தின் மேற்கூரையில் மழைநீர் ஒழுகுவதால் பயணிகள் தலையில் பிளாஸ்டிக் கவர் அணிந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பழைய பேருந்துகளை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரியில் தனது உறவினர் வீட்டின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை சாய் பல்லவி படுகரின பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார். பொதுமக்கள், உறவினர்கள் என அனைவரோடும் இணைந்து அவர் நடனமாடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளான காரில் இருந்து இருவர் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரை சோதனையிட்ட போது 290 கிலோ குட்கா பொருட்கள் கண்டறியப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வீட்டில் 2 முதியவர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 70 வயதான லூர்துசாமி மற்றும் 60 வயதான விக்டோரியா ஆகியோர் கழுத்தறுக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். கண்ணு கெட்டிய தூரம் வரை பனிப்பொழிவு காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனத்தை இயக்கி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் பாஜக சார்பில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் சமக்கல்வி எங்கள் உரிமை எனும் பெயரில் கையெழுத்துக்கள் பெறப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பட்டப்பகலில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 9 சவரன் தங்கம், 400 கிராம் வெள்ளி மற்றும் 10,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் விநாயகா பல்கலைக்கழகத்தின் சார்பில் உலக சிறுநீர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர். மேலும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் திருக்குளத்தை சுற்றிலும் மதுபாட்டில்கள் சிதறி கிடப்பதால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சமூக விரோதிகளின் இச்செயலை உடனடியாக அறநிலையத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கவனித்து குளத்தை பாதுகாத்து பக்தர்கள் பாதுகாப்பாக சுவாமி தரிசனம் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி முதுமலை தெப்பக்காடு வனப்பகுதியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த யானையை தொந்தரவு செய்யும் வகையில் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுக்க முயன்றனர். அப்பொழுது அவர்களை காட்டு யானை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இவ்வாறு நடந்து கொள்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பெற்றோரை இழந்து தவித்து வந்த 2 பெண் குழந்தைகள் உட்பட 3 குழந்தைகளுக்கு சமூக ஆர்வலர்கள் ஒன்று கூடி குயில்கூடு எனும் வீட்டை கட்டி கொடுத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள சுதாகர் நகர், ராமையா நகர் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை புதிதாக போடப்பட்டது. இந்நிலையில் மழை காரணமாக சாலை முழுவதும் சிதிலமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வருகிறது. தார் சாலை தரம் இல்லாமல் அமைத்து பொதுமக்கள் பணத்தை நகராட்சி நிர்வாகம் வீணடிப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். நான் இங்கே ரொம்ப வருஷமா இருக்கேன். பட் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாவே ரொம்ப குண்டும் குழியுமா இருந்துச்சு. மழை தண்ணி தான் அப்படியே நிற்கும். இப்போ லாஸ்ட்டாக கூட மழை பெஞ்சப்போ ரொம்ப தண்ணி நின்று ரொம்ப கஷ்டப்பட்டோம். தென் இப்போ 2 days ஆகுது ரோடு போட்டு. 2 days ஆகுது ரோடு போட்டு. நெக்ஸ்ட் டே ஒரு மழை வந்ததுங்க. அவ்வளோதான். இந்த ஜல்லிலாம் பாருங்க அப்படி ஃபுல்லாக பேத்துட்டு வருது. இதில் கார் ஊற்றிருக்காங்களா ஊற்றலையா ஒன்றும் தெரியல. ஜஸ்ட் அப்படியே ஒரு 1 day நைட்டு தான் வந்தாங்க. ஒரு 1 hour 2 hours போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு மழை பெஞ்சதுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏதோ சரி பண்ணி கொடுத்தா நம்ம நல்லா இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய பெய்த கனமழையில் அரசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவரின் 2 பசுமாடுகள் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயி கோவிந்தன் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பழவிளை அருகே
கணவனுடன் சேர்த்து வைக்க கேட்டு கைக்குழந்தையுடன் இளம்பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்ணுக்கு ஆதரவாக ஊர் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் தம்பி மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பெரியப்பாவை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பெரியப்பா மகளுடன் படிக்க ரவி என்பவர் வீட்டிற்கு அடிக்கடி செல்வதை சிறுமி வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ரவியை செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பல தலைமுறைகளாக கிராமநத்தம் நிலத்தில் குடியிருந்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். 10 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்ட நிலையிலும் அதிகாரிகள் உரிய முறையில் ஆய்வு செய்து பட்டா வழங்கிட வேண்டும் என போராட்டக்காரர்கள் செய்தியாளர்களுக்கு கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு மேல குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா பூர்வீக குடிமக்கள் இவங்க அந்த பட்டா கேட்டு இன்றைக்கு அண்ணா சாலையில பொன்னேரியில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையில இருந்து நம்ம ஆர்டிஓ அலுவலகம் முன்பு வரை பேரணியாக சென்று அந்த பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள் வழங்குறதா இருந்தோம். போலீஸ் காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன்னா இங்க எக்ஸாம் நடக்குது, டிராபிக் ஆகும். உங்களுடைய கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்க வர வச்சு தாசில்தார் ஆர்டிஓ எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க உங்க மனு வாங்கிட்டு உங்க மேல உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இங்க எங்களை தடுத்து நிறுத்திருக்காங்க. எங்களை பொறுத்தவரை என்ன கேட்கிறேன்னா, இந்த குடிமக்களுக்கு உடனடியாக பட்டா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.